ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது உண்டாகக்கூடிய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமுக்கும் செகண்ட் டைமுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் தெரியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா சில ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி செகண்ட் ப்ரெக்னன்சிலையும் நடக்கும் தான். ஆனால் இந்த மார்னிங் டைமில் டயர்ட் ஆகும் பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு குழந்தையும் பார்க்குறதா இருக்கும், அப்போ எனர்ஜி மொத்தமே அதுக்கு போகிறதா இருக்கும். ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுறீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி டயர்டாக இருக்கும்னா உங்களை நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த்தியானதை எடுத்துக்கிட்டு ரொம்ப எனர்ஜியான இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் செகண்ட் டைம் பாப்பா கன்சீவாக இருக்கும் பொழுது நிறைய ஆரஞ்சு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப 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 டயர்டாக தான் இருந்துச்சு சொல்லப்போனால். தம்பி ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்ததுமே நம்ம எப்படியும் லேட்டாக வரைக்கும் தூங்க முடியாது, சீக்கிரம் எழுந்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு பேபியை நமக்கு ஸ்கூலுக்கு விடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம மார்னிங் பரபரப்பாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம், டயர்டாகவும் இருக்கும். நான் எப்போவுமே பால் அந்த மாதிரி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தம்பி தாட்டி விடவே ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, திராட்சை அந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எனர்ஜியாக இருந்துக்கோங்க. ரெண்டாவது சிம்டம் ரொம்ப முக்கியமானது. பிரெஸ்ட் சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் நடக்கும். இருந்தாலும் செகண்ட் ப்ரெக்னன்சியில் உங்களுடைய மார்பகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் காட்டிலும், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி காட்டிலும் செகண்ட் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக அந்த ஸ்மூத்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பவும் போல் அடுத்து பேபிக்கு நம்ம ஃபீட் பண்ணுறதுக்காக நேச்சராகவே நம்மளுடைய செஸ்ட்டில் சில சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நடக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. பிரெஸ்ட் சேஞ்சஸ் ஒரு சிம்டமாக உங்களுக்கு தெரியும். ப்ரெக்னன்சியில் முதுகு வலி ஒரு சிம்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத காட்டிலும் செகண்ட் டைம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் ஒரு சிலருக்கு நிறையவே வந்திருக்கு. எனக்கெலாம் நல்லாவே பேக் பெயின் இருந்துச்சு. கால் குடைச்சலும் எனக்கு செகண்ட் டைம் ப்ரெக்னன்சியில் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைமும் இருந்துச்சு. ஆல்ரெடி நமக்கு டெலிவரி முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம இடுப்பை சுற்றி இருக்கிற தசைனர்கள் ரொம்ப ஒரு மாதிரி தளர்ந்து இருக்கிறதுனாலையும், கர்ப்பப்பை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனாலையும் நமக்கு அதிகமாக பேக் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெலிவரி வரைக்கும் தான் இருக்கும். டெலிவரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நார்மல் ஆயிரும். அடுத்து பேபியோட மூமெண்ட் சீக்கிரமாகவே ஃபீல் ஆகும். நமக்கு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியாமல் இருக்கும். பட் செகண்டில் ஃபஸ்ட்டே நம்ம சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நமக்கு பேபியோட மூமெண்ட்ஸ் சீக்கிரமாக தெரியற மாதிரி இருக்கும். அப்புறம் எப்பவும் போல் சின்ன சின்ன டைமில் அந்த ப்ரெக்னென்சி ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக ஸ்டொமக் பெயின் இருக்கும், ஹெவியாக இருக்காது, மைல்டாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெட்டேக்கு, பாடி டெம்பரேச்சர் இதுவுமே செகண்ட் ப்ரெக்னன்சிலையும் இருக்கும். எனக்கு பாப்பாவுக்கும் நல்ல காய்ச்சல் வந்துருந்துச்சு, தரணீஸ்க்குமே நல்ல காய்ச்சல் வந்துருந்துச்சு. ஸோ பாடி டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக எப்பவும் எல்லாத்துக்கும் இருக்கிறது போல் அடிக்கடி யூரின் போகிற ப்ராப்ளம் இருக்கும், மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹெட்டேக்கு, ஃபீவரிஷாக இருக்கிறது, வாமிட் சென்சேஷன், மார்னிங் ப்ரஷ் பண்ணுறப்பவே வாமிட் வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைமுக்கும் இருக்கும், செகண்ட் டைமும் இருக்கும். ஒரு சிலது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைமை காட்டிலும் சில செகண்ட் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் டைம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா mailanji.com சார்பாக விஷஸ். ப்ரெக்னென்சி பற்றி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.